நிர்மலா சீதாராமன் போட்டியிடலான்னு ஒரு கன்சிடர் அவங்க மைண்டில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் போட்டியிடுறதா சொல்கிறாங்க. தமிழிசை மீண்டும் போட்டியிடுறதா கூட ஒரு பேச்சுக்கள் அடிபடுது. உண்மையாக அதெல்லாம் ஏன்னா தமிழிசை அவர்களை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஆண்டவரும் ஆண்டு கொண்டு இருப்பவரும் முடிவு எடுப்பாருன்றாங்க. அப்போது அவங்களுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆசை இருக்குது. அப்போ பட்டியலில் நம்ம வருவோன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்ற எண்ணம் தானே. பாமக என்ன டிசிஷன் எடுத்தால் சரியான முடிவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாமகவோட இலக்கு என்னவா இருக்குன்றது என்னென்னா, அவங்களது மக்களவை சீட்டு இத்தனை ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒன்று, இது இல்லாமல் 2026க்கான துணை முதல்வர் சீட்டும் கேட்குறதா ஒரு தகவல். ஆனால் இது வந்து தமிழ்நாட்டு பாஜகவுக்கு விழுந்து ஒரு பெரிய அடின்னு புரிஞ்சுக்கலாமா? ஐஜேகே, ஜான் பாண்டியன் இவங்களெல்லாம் கூட்டணி கட்சின்னுட்டு பிரதமர் ஒரே மேடையில் நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கான இது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் பார்த்தாலும் ஏற்கக்கூடியது. அது இப்போது திமுக கூட்டணியில் இருக்க கட்சி எங்கெங்கே போவாங்க, கூட்டணி மாறுமா முடிச்சுறேன் மாறுமா அப்படின்ற யூகங்கள் பேச்சுகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி கூட்டணிக்கு யார் யார் வருவாங்க, அதிமுக கூட்டணிக்கு யார் யார் வருவாங்க அப்படின்னு இத்தனை யூகங்கள், கருத்துகள், கணிப்புகள்லாம் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த ஒரு முடிவு தான் காரணம் அப்படின்னு அதிமுக காரங்க காலரை தூக்கி விட்டு சொல்கிறாங்க. நிச்சயமாங்க, எடப்பாடி எடுத்த முடிவு ஒன்றும் அவர் எடுத்திருக்கிறது ஒரு விதத்தில் வந்து ஒரு ரிஸ்க் தான் எடுத்திருக்காரு. ஏன்னா போல்டு டெசிஷன். சதன் ஹெரால்ட் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு வெளியிட்டிருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இல்லைன்னா மிகவும் யூகிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் போட்டியிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் கடந்த ஆண்டு முழுக்க சொல்லப்பட்டது. ஆனால் மீண்டும் அவர் வாரணாசி தொகுதியிலே போட்டியிடுகிறார் அப்படின்ற செய்தியும் அந்த முதல் வேட்பாளர் பட்டியலில் வெளியாகிருக்கு. அதுபோல் தேர்தல் பத்திரங்கள், அதில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம். அதனால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இது குறித்து இன்று நம்மோடு பேச இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மதிவாணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாஜக தன்னுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கு. அதில் மோடி தமிழ்நாட்டில் போட்டியிடலை. மேபி 2 தொகுதியில் போட்டிட்டா இன்னும் ஒன்று இங்கே அறிவிக்கலாம். அதுக்கு வாய்ப்பு குறைவுன்றது தெரிஞ்சிருக்கு. அந்த ஆரம்பத்துலேயே கூட அவருக்கு அந்த மாதிரி நிற்கிற ஐடியா இருந்திருக்காதுங்க. இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தான். இங்கே சொல்கிறவங்க மோடியை இங்கே போட்டியிடணும்னு விரும்புகிறேன்னு கேட்கலாம், அவங்க கட்சியினரோட உரிமை அது. அவர் தமிழ்நாட்டில் நிற்பாரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. பார்ப்போம், எப்படியும் இன்னும் சில வேட்பாளர் பட்டியல் அவங்க வெளியிடணும். ஏன்னா இப்போது 100 தொகுதிக்கான முதல் வேட்பாளர் பட்டியல் தான் வந்திருக்கிறாங்க. அதனால் பார்க்கலாம். அப்படி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன் இங்கே போட்டியிட்ட தோற்றுருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? அது வந்து தோக்கிறதுன்றதை விட கூட அவங்களுக்கு இங்கே என்ன கிரவுண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்புறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு? அதாவது ஒரு இரட்டை இலக்க வாக்குன்ற நம்பிக்கையே இப்போ நாங்கள் என் மக்கள் என் யாத்திரை மூலமாக கொண்டு வந்திருக்கேன்றது இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலையோட எண்ணம். ஓகே, அந்த இரட்டை இலக்கத்தை அவங்க நிரூபிக்கிறதையே அந்த தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை முடிவு வரும்போது தான் அந்த இலக்கம் தெரியும். புரியுதுங்களா? அது வரையும் அது அவரோட கிளைம். அந்த கிளைம் வந்து அச்சீவ் பண்ணுறாங்களான்றதே உங்களுக்கு அதுக்கப்புறம் தானே தெரிய போகுது. அதனால் ஒரு பிரதமரை கொண்டு வந்து அப்படி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வைப்பாங்களான்னு தெரியாது. இல்லை அவர் இங்கே நிற்க வைக்கிறது மூலமாக இங்கே அவங்களுக்கான ஒரு பெரிய வாக்கு வங்கியை உருவாக்க முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக போட்டியிட. இல்லை அண்ணாமலையோ எல்முருகனோ தமிழிசை சவுந்தரராஜனோ நிர்மலா சீதாராமனோ போட்டியிட்டு ஜெயிக்கிறதுன்றது வேற. ஒரு ஸ்டார் முதல்ல அவங்க யாராவது ஒருத்தர், அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்களோ அல்லது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களோ தென்னிந்தியா சேர்ந்தவர்கள் சொல்கிறதில்ல, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர். ஏன்னா எல்முருகன் இப்போது மாநிலங்களவைக்கு தேர்வாயிட்டார், போட்டியிட போகிறது இல்லைன்றது ஒரு இது. அண்ணாமலை வந்து கட்சி உத்தரவிட்டால் நான் வேலை செய்வேன், கட்சி என்ன எதிர்பார்க்குதோ அதை செய்கிறேன்றார். ஆனால் இவங்களில் யாராவது அதை போட்டிட்டு அவங்க யாராவது இங்கே மெயின் கண்டஸ்டண்ட்டாக மாறுறாங்களான்னு பாருங்கள். இல்லை, அவங்க ஜெயிக்கிறதுன்றது ஒரு டஃப் தான். ஆனால் ஸ்டார் கேண்டிடேட் 10 வருஷமாக பிரதமராக இருக்கக்கூடிய ஒருத்தர் போட்டியிடுறது வேற இல்லை. இல்லை, வாய்ப்புகள் அதிகம் இல்லை. இருந்தால் கூட வாக்கு வங்கியை உயர்த்த முடியும், இல்லை தனக்கான வெற்றி வாய்ப்பு உறுதின்னு அவர் நம்பி இருந்தால் கண்டிப்பாக நிற்பார்ல. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள். இல்லைன்னா ஓகே, அவருக்கு வேற இடம் இருக்குன்றது மட்டும் இல்லை. ஆனால் இங்கே தான் போட்டியிடணுமா, போட்டியிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கணுமான்றதை இருக்கலான்னு நினைக்கிறேன் நான்.
நிர்மலா சீதாராமன் போட்டியிடலான்னு ஒரு கன்சிடர் அவங்க மைண்டில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் போட்டியிடுறதா சொல்கிறாங்க. தமிழிசை மீண்டும் போட்டியிடுறதா கூட ஒரு பேச்சுக்கள் அடிபடுது. உண்மையாக அதெல்லாம்? ஏன்னா தமிழிசை அவர்களை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஆண்டவரும் ஆண்டு கொண்டு இருப்பவரும் முடிவு எடுப்பாருன்றாங்க. அப்போது அவங்களுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆசை இருக்குது. அப்போ பட்டியலில் நம்ம வருவோன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்ற எண்ணம் தானே. வாய்ப்பு இருந்தால் போட்டியிட போகிறாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு கவர்னரு, அதுக்கப்புறமா வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம் வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏன் அதை விட்டுட்டு வந்து போட்டி? உண்மையிலேயே அது அவங்களுக்கான நல்ல வாய்ப்பு தான் என்ன கேட்டிங்கன்னா. அந்த ஆனால் அவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது இருக்குல்ல. அவங்கள பொறுத்தவரையிலும் மத்தியில் திரும்ப அவங்க ஆட்சி அமைந்தால் அவங்க வேட்பாளராக போட்டியிட்டு ஒரு மத்திய அமைச்சர் ஆகலான்ற ஒரு எண்ணமும் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சோஃபார் அவங்களோட அந்த டெசிஷன் வந்து கட்சி அங்கீகரிக்கணும். நிர்மலா சீதாராமன் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு தொகுதியிலேயே அவங்க போட்டியிட கேட்டிருக்கலாம், கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கலாம்னு நம்புகிறேன். ஓகே, இல்லைன்னா இன்னொரு மாநிலமான கர்நாடகாவில் போட்டிடுறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, ஆனால் வாய்ப்பு இருக்கலாம். பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு சீட்டு பாஜகவுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. அங்கே கூட்டணி ஆளுகிற கட்சியோடவும் அவங்களும் கூட்டணியில் இருக்கிறாங்க. அங்கே கூட்டணியும் பரவாயில்லை. ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய இதே திமுக கூட்டணி தான் அங்கே சந்திக்க போகுது. அதனால் அவங்களுடைய நிலையை அவங்க எப்படி அங்கே வாக்கில் உறுதி செய்ய போகிறாங்கன்றது. பிரதமர் வரும்போது இங்கே மாநிலத்தில் என்ன பேசிட்டு போகிறாரு அவர், நான் நிறைய செஞ்சுருக்கேன் தமிழ்நாட்டுக்காக, 2 திருக்குறள் கொடுக்குறாரு, அப்பப்போ பாரதியார் பாடல் கொடுக்குறாரு, மற்ற எவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறது. அதோட பயனாளிகள் இருப்பாங்கல்ல, அந்த பயனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும்ல. பார்ப்போம். ஓகே, இப்போது திமுக வந்து எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்ன்றதே பேஸ்ட் ஆன் தி ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ அவங்களோட மாநில தலைவருக்கு ஒரு கட்சிக்குள்ளே ஒரு புது வேகம் கொடுத்துருக்கோம், நம்ம புதுசாக செய்கிற சில முயற்சிகளுக்கு பலனளிக்கும் நம்புகிறாரு. அது தேர்தல் தான் வெளிக்காட்டும் அவருக்கு. இந்த தேர்தல் பத்திர விவகாரம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. இப்போ பிஜேபி அம்பலப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எஸ்பிஐ கிட்ட வந்து விவரங்கள் கேட்டுக்கிறாங்க உச்சநீதிமன்றம். எஸ்பிஐயும் கால அவகாசம் கேட்டுக்கிறாங்க. இதனுடைய முழு விவரம் என்ன? அதாவது தேர்தல் பத்திரங்கள் கிட்டத்தட்ட 22,615 கோடி ரூபாய்க்கு நன்கொடையாளர்கள் யாருன்னே தெரியாமல் அவ்வளோ பெரிய தொகை தேர்தல் நிதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது பல கட்சிகளுக்கும். இதில் பெருவாரியான தொகையை 16,215 கோடியோ என்னமோ வந்து முழுக்க பாரதிய ஜனதா கிட்ட தான் வந்திருக்குது. இது எப்போன்னா 2018-19 இவங்க அறிவித்த காலகட்டத்திலேருந்து அது தொடங்கியிருக்கு. அந்த மாதிரி தேர்தல் நிதி கொடுக்குற முறை அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக. இப்போ அது நீதிமன்றத்துக்கு போன போது உச்சநீதிமன்றம் வந்து இல்லை இது கண்டிக்கத்தக்கது, இந்த மாதிரியான ஒரு முயற்சி தவறானது. ஏன்னா யார் நன்கொடையாளர்னு தெரியாமலும் இல்லை எந்த கார்ப்பரேட்டோ இல்லை ஒரு தனியாரோ எந்த கட்சிக்கு என்ன பலனை பெறறதுக்காக அவர் இவ்வளோ தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ தொகைக்கான பத்திரம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும்ல. ஒருத்தர் தேர்தல் பத்திரத்தை வாங்கி கொடுத்தா அவரோட அந்த நன்கொடைக்கு முன்னையாவது கூட சும்மா ஒரு சாதாரண கோயிலுக்கு ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், பொது ஃபங்க்ஷன், ஒரு ட்ரஸ்ட் சம்மந்தமாக நடக்கிற ஏதோ ஒன்றுக்கு கூட நன்கொடை ரசீது அத்தியாவசியம்னு கேட்குறாங்க இன்கம் டேக்ஸ். ஆனால் இவ்வளோ பெரிய அளவில் ஒரு கட்சிக்கு தேர்தல் நிதி கொடுக்கக்கூடியது, அந்த தேர்தல் நிதி அவர்களுக்கு எப்படி தான் வந்ததுன்றத மக்களுக்கு இங்கே தெரியணுன்ற ஒரு இது இருக்கா இல்லையா, உண்மை அது இப்போ வரணுமா இல்லையா, அதுவே தெரிய வேண்டாம்ன்ற அளவில் இந்த முயற்சி இருந்தபோது இது உண்மையிலேயே இதுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது. ஆனாலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. அது உச்சநீதிமன்றம் கண்டித்து இந்த தேர்தல் அதாவது மார்ச் 7 அல்லது 9 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் உச்சநீதிமன்றத்துக்காக. இதை நீங்கள் எல்லாத்தையும் யார் யார் எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ தேர்தல் பத்திரங்கள் பெறப்பட்டு எந்தெந்த கட்சிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னுட்டு 21 நாட்கள் நேரம் கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம். இப்போ இவங்க அதுக்குள்ளே அந்த 21 நாட்கள் பத்தாது, இவ்வளோ டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணணும், இதெல்லாம் இந்த யார் என்னன்றதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு ஜூன் 30 வரையிலே நேரம் வேணும்னு கேட்குறாங்க. அந்த ஜூன் 30 தேர்தலே முடிஞ்சிடுது. அப்போது இதில் யாரை காப்பாற்ற நினைக்கிறாங்க அவங்க? பாரத ஸ்டேட் வங்கின்றது பாரதத்திற்கானதும் பாரத மக்களுக்கானதுமா இல்லை அது வேற யாருக்காதா? பாரதிய ஜனதா கட்சிக்கா தெரியல. அது வந்து மக்கள் முடிவு எடுப்பாங்க, பார்க்குறாங்கல்ல, மக்களுக்கு தெரியல. ஏன்னா இப்படி இது ஒரு
நேருக்கு நேராக, அதாவது இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அழகாக, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்வாங்க. ரொம்ப சாதாரணமான வார்த்தை, அது பழமொழி கூட கிடையாது. அதாவது சொல் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு இது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்குறதே வந்து கையில் இருக்குது. அது நீங்கள் எதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நீங்கள் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு, உடனே கொடுக்கணும் நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்திற்கு. ஆனால் அது முடியாது, எனக்கு இவ்வளோ கால அவகாசம் நீங்கள் கேட்குறது தேர்தலை தாண்ட விரும்புகிறீங்க. இது யாரை ப்ரொடெக்ட் பண்ண விரும்புகிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியல. அந்த இடத்துல ஏதோ வந்து அவங்க மறைக்க பார்க்குறாங்க. அதுதானே இருக்க முடியும். இல்லைன்னா அதை உடனடியாக தயார் செய்து கொடுப்பதில் என்ன ஆக போகுது? எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் உடனே கொடுத்துட வேண்டியதான். உண்மையிலேயே அதுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் மற்றவங்களும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன உத்தரவிட போகிறாங்கன்றது இன்னும் நாடே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோன்னு நம்புகிறேன் நான், என்னை பொறுத்தவரையிலும். ஏன்னா அது முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கணும் நம்ம. உண்மையிலேயே அதுக்கு கிடைக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்குதோ அதை பேஸ் பண்ணி அது எதிர்க்கட்சி கூட்டணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாய் அவங்களும் பெற்றிருக்கிறாங்க இந்த தேர்தல் நிதியை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது பாரதிய ஜனதாவுக்கு எவ்வளோ வந்திருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காவது யாரோ கிட்டத்தட்ட 60% அவங்க மட்டும் தான். ஆமாம், அதனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அது மட்டும் இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள், அதோட பெருவாரியான தொகையில் முழுக்கவுமே ஒரு இதுக்கு வந்திருக்கு கட்சிக்கு, ஆளுகின்ற கட்சி. ஒரு ஆளுகின்ற கட்சிக்கு அவ்வளோ பெரிய தேர்தல் நிதி கிடைக்கும் போது அதுக்கான காரணம் என்ன? அது ஒன்றும் சம அளவில் பகிர்ந்து நடக்கலை, எதுவும் இல்லைல்ல. விருப்பப்பட்ட கட்சிக்கு கொடுக்கறதா இருக்கலாம், ஆனால் அது ஆளுகின்ற கட்சிக்கிட்ட அவ்வளோ பெரிய தொகை கிடைக்கும் போது அது எப்படியெல்லாம் கிடைச்சதுன்றது ஒரு ஆதாரம் வேணுமா வேண்டாமா? அது முக்கியமானது. சரி, பார்க்கலாம் அது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்றதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய அலைன்ஸ் ஏன்னா 4 முனை போட்டின்னு முடிவாகி போச்சு. அதிமுக வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஆனால் அதிமுக போக மாட்டேன்ற ஒரு திட்டவட்டமான முடிவை அறிவிச்சிட்டாங்க. 4 முனை போட்டின்றப்போ பாஜக தனக்கு கீழே ஒரு கூட்டணி அமைக்க விரும்புது. அந்த கூட்டணி எவ்வளோ வலுவாக இருக்கும், யார் யாரெல்லாம் அந்த கூட்டணியில் இருப்பாங்க, அந்த கூட்டணினால மற்ற கூட்டணிகளுக்கு இந்த நிமிஷம் வரையிலே நீங்கள் கேள்விப்படுற தகவலை வச்சு பார்த்தா அதிமுக கூட்டணி அதுக்கே உரிய ஒரு பலத்தோட ஏற்கனவே மாநில அளவில் அமைக்கப்படுற அவங்களுடைய கூட்டணி ஓரளவுக்கு பலமாக எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு இன்னொன்று அவங்க பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு கூட புதிய தமிழகம் அவங்களோட இணைந்திருக்குன்னாங்க. அதே மாதிரி தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடந்து ஓரளவுக்கு தொகுதி இறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலை இருக்குன்றாங்க. பாமகவும் அவங்களுடைய அணிக்கு வருன்ற ஒரு கருத்து நிற்குது. இது இல்லாமல் எதிரில் யாராவது வருவாங்களான்னு முடிஞ்சால் காங்கிரஸை கூட அழைத்து பார்த்து கொண்டு இருக்கு. பாமக என்ன டிசிஷன் எடுத்தால் சரியான முடிவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாமகவோட இலக்கு என்னவா இருக்குன்றது என்னென்னா, அவங்களது மக்களவை சீட்டு இத்தனை ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒன்று, இது இல்லாமல் 2026க்கான துணை முதல்வர் சீட்டும் கேட்குறதா ஒரு தகவல். அதிமுக அதுக்கு ஒத்துப்பாங்களா? இல்லை, அது அதிமுகவோட நிலைப்பாடு என்னங்கிறது இன்னும் தெரியலை. அதிமுக வந்து ஒரு வெளிப்படையாக இன்றைய நிலை வரை பேசக்கூடியது வந்து தெரிய விஷயம் வந்து மக்களவை தொகுதிகள் இத்தனை ப்ளஸ் கூட வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுன்ற அளவில் கிடைக்கலாம். ஆனால் அது வெளிப்படையான ஒப்புதலாக இருக்குமான்னு தெரியல. அடுத்து ஒன்று சொல்கிறது இரட்டை இலக்கம் தானா மக்களவை தொகுதி? அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. இரட்டை இலக்கம் வாய்ப்பு இல்லை, கம்மியாக தான் இருக்கும். அதிமுக கூட்டணிக்கு போனால் வேணா பாரதிய ஜனதாவோட போனால் இரட்டை இலக்கம் அவர்கள் கேட்டே பெறலாம். ஏன்னா அங்கே கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே அதுக்கு மேலே போட்டிடுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஓகே, ஏன்னா இப்போதைக்கு 4 கட்சி கூட்டணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐஜேகே, தமாக, ஏசிஎஸ் அண்ட் ஜான் பாண்டியன். இதுதான். ஏன்னா அவங்க பிரதமரோடவே மேடைகளில் கூட கலந்துக்கிட்டாங்க, போயிட்டுருக்கு. மற்றபடி வேறு யாரும் இன்னும் ஒரு குழு அமைச்சிருக்காங்க, பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கோன்றாங்க. ஆனால் யாரோட? ஆனால் இது வந்து தமிழ்நாட்டு பாஜகவுக்கு விழுந்த ஒரு பெரிய அடின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த கூட்டணி எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் முடியலை, சின்ன சின்ன கட்சிகள் தான் சேர்ந்துருக்கிறாங்க. இல்லை, அப்படி நிஜமாவே அதுதான் அவங்களோட கூட்டணியாக இறுதி செய்ய கூடிய நிலை ஏற்பட்டதுன்னா அது அவங்க சொல்லக்கூடிய, அதாவது பிரதமருடைய அணுகுமுறைக்கு அது மிகப்பெரிய தவறாக இருக்கும். ஏன்னா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ ஹேண்ட்ஸோட அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட செயல்பாடு, அவர் எடுத்துகிட்டு போன விதம், அதனால தான் இந்த கூட்டணி அமையலைன்றது வேண்டாம் நீங்கள் உறுதியாக நம்பக்கூடிய ஒரு சூழல். பட் அண்ணாமலையோட ஒருவேளை அவங்க இந்த தேர்தலுக்கு பெரிய அளவில் கணக்கே போடலையா, 2026க்கு பார்த்துக்கலான்ற நினைப்பில் பேசுகிறாங்களா, இல்லை அவங்க பர்சன்டேஜ் என்னன்றதை தான் பார்த்துக்கிட்டு
பார்கெனிங் பவருக்காவது அடுத்தது கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல கூட்டணி அதிமுகவோட. பாஜக தேர்தல்களை சாதாரணமாக கடந்துட்டு போகிற ஆட்கள் கிடையாது. இல்லை அவங்க நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். தேர்தலில் நேரடியாக மோதுறதுன்றது ஒன்று, ஜெயிச்சு வரவங்கள அதுக்கப்புறம் உடச்சி எடுக்கிறதுங்கிறதும் ஒரு மெத்தட் இருக்குது. அவங்க இதில் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் தான் தொடர்ந்து செய்கிறாங்க. அதனால் அது போக போக தெரியும் எப்படி இருக்குன்னு. மேடையில் அன்னைக்கு மோடி மேடையில் அண்ணாமலையோட ரொம்ப சகஜமாக சந்தோஷமாக பழகுறாரு மோடி. இப்போ அண்ணாமலையோட செயல்பாடுனால தான் அதிமுக போயிடுச்சு அப்படின்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, அது கூட்டணியோட வாக்கு பிரதிபலிப்பும் போது தான் அவங்களால உணர முடியும். இப்போ ஒரு தலைவருக்கு வந்து எப்போதும் எதிரில் தான் முன்னால் மேடைக்கு வரும்போது கூட்டம் இருக்கான்னு பார்த்தா கூட்டம் இருக்குன்னு தோணுன்னா அதோட பார்வை வேறையாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஓரளவுக்கு கூட்டம் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கலாம். ஓகே, அந்த கூட்டம் இருக்குன்னா ஓகே, அந்த ஃபீல் வர்றது வேறு. ஆனால் அது வாக்காக மாறுமா, நமக்கான வாக்காக மாறி வரும்போது தான் அவர் அண்ணாமலையை எப்படி அப்போது ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல. இப்போது திமுக கூட்டணியில் இருக்க கட்சி எங்கெங்கே போவாங்க, கூட்டணி மாறுமா இல்லை முடிச்சிடறேன் மாறுமா அப்படின்ற யூகங்கள் பேச்சுகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி கூட்டணிக்கு யார் யார் வருவாங்க, அதிமுக கூட்டணிக்கு யார் யார் வருவாங்க அப்படின்னு இத்தனை யூகங்கள் கருத்துகள் கணிப்புகள்லாம் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த ஒரு முடிவு தான் காரணம் அப்படின்னு அதிமுக காரங்க காலரை தூக்கி விட்டு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாங்க, எடப்பாடி எடுத்த முடிவு ஒன்றும் அவர் எடுத்திருக்கிறது ஒரு விதத்தில் வந்து ஒரு ரிஸ்க் தான் எடுத்திருக்காரு. ஏன்னா போல்டு டெசிஷன். ஒரு ஏற்கனவே அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா எப்படி எடுப்பாங்களோ இல்லை எம்ஜிஆர் எப்படி எடுப்பாரோ அந்த மாதிரி நம்ம போகிறோமா நம்ம இப்படி முடிவு எடுக்கிறோன்னு எடுத்திருக்காரு. ஓகே, ஆனால் அது வந்து அவருக்கு வெற்றிகரமாக மாறுதா மாறலையான்றது ஒன்று இருக்குல்ல. மேபி 26க்கு மாறலாம்ல. அது அவருக்கு வரக்கூடிய ஓட் பர்சன்டேஜை வச்சு தானே முடிவெடுக்க போகிறாரு அவரும். ஐஜேகே, ஜான் பாண்டியன் இவங்களெல்லாம் கூட்டணி கட்சின்னுட்டு பிரதமர் ஒரே மேடையில் நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கான இது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் பார்த்தாலும் ஏற்கக்கூடியது அது இல்லை. அதை தான் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பிஜேபி போயிடுச்சுன்னா இதுக்கு வந்து கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளில வரோம்னு சொன்னால் அந்த ஒரு முடிவு தான் காரணம், எடப்பாடி எடுத்த ஒரு முடிவு தான் காரணம். இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு. விசிக எப்போவுமே முதல்ல முடியும், இன்றைக்கி வரைக்கும் ஒரு இழுபறியாக போயிட்டு இல்லை. இருந்தாலும் நான் கடந்த முறை நீங்கள் கேட்டபோதே சொன்னது தான், அந்த கூட்டணியை பொறுத்தவரையிலும் உடையாது. இல்லை, உடையாதுன்றதை விட கூட மக்கள் நீதி மையம் தான் ஒரு அவசர கூட்டம் 7ஆம் தேதி வச்சுருக்கிறதாகவும், இப்போது விடுதலை சிறுத்தைகளோட கருத்து வந்து ஒரு தொகுதியை நாங்கள் 3 தொகுதி கேட்குறோம், கிடைக்கலனால நாங்கள் தொடர்ந்து போராடுவோன்றது தான் சொல்கிறாங்க. கேட்டு பெறுவோம் தான். புரியுதுங்களா? அதுக்காக நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம்ன்ற வார்த்தை யார்கிட்டையும் வரல. அரசியல் என்ன நடக்கல, காங்கிரஸ்லேயும் அது வரல. ஏன்னா அவங்க இந்த 10 ஆண்டுகளாக மோடி எதிர்ப்பில் ஒருங்கிணைந்து ஒன்றா இருந்திருக்காங்க. அதனால் நிச்சயமாக அதுலேருந்து மாற்றம் வராது அந்த அணியை பொறுத்தவரையிலையும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 10 ஆண்டுகளில் மோடி எதிர்ப்பில் இருந்தாங்க மனநிலையில். 2016 பொது தொகுதி நாங்கள் கேட்டால் கருணாநிதி கொடுக்கலன்னு சொன்னது விசிகா மக்கள் நல கூட்டணியில் இருந்த. இல்லைங்க, அது வந்து தேர்தலுக்கு பிறகானதுக்கு அப்புறம் அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம். இல்லை, தேர்தலுக்கு பிறகானதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன வேணால் பேசலாம், அது வேறு. அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையிலே அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு என்ன கிடைக்கலன்றதெல்லாம் பின்னால் நீங்கள் பகிர்ந்துக்கிறது வேறு. அன்னைக்கு முடிவெடுக்க வேண்டிய நிலைன்னு இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க சொன்னால் இந்த கூட்டணியில் இருக்க யாராவது அந்த முடிவு எடுப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது டவுட். அவரே சொல்லிட்டாரு, நாங்கள் மாற போகிறதில்ல, இங்கே தான் தொடருவோம்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸும் சொல்லிட்டாங்க. இதோ 1, 2 கூட கிடைக்கும், கிடைக்காம போகும், இல்லை அதுக்கு வேறு ஏதாவது கேட்டு பெறுவது, அதெல்லாம் சகஜம். அது மட்டும் இல்லை, அண்ணாமலை அவர்களுடைய அணுகுமுறை மேலேயும் எல்லாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லை, பார்க்குறாங்கல்ல. அந்த பாரதிய ஜனதா வந்து நாங்கள் ஆல்ரெடி தமிழக மக்கள் முழுக்க எங்களை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எங்கள் பயணம் வெற்றி, எங்களுக்கு இரட்டை இலக்க எண்ணிக்கைக்கு வாக்கு வருவோன்றாருல, நம்புறாரு. அது என்னன்னு பார்ப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு கருத்து திணிப்பே போட்டாங்க, கருத்து கணிப்புன்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டாலே அது கருத்து திணிப்பு மாதிரி தான் இந்த சூழ்நிலைக்கு ஆகும். ஓகே, நான் இவங்கக்கிட்ட இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ உறுதியாக இன்னும் அந்த பர்சன்டேஜுக்கு மக்கள் மனநிலையை எடுத்துருக்க முடியாது. நீங்கள் ரேண்டமாக அவங்கக்கிட்ட இருக்கிற இஷ்யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கட்டத்தில். அது மட்டும் இல்லை, பிராண்டிங் ஓட்டர்ஸை விட்டுட்டு நியூ ஓட்டர்ஸையும் நியூட்ரல் ஓட்டர்ஸையும் நீங்கள் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு அனலைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் போய் ஓட்டிங்க்கான ரேண்டம் சாம்பிளிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அமைஞ்சதாக நான் பார்க்கலாம். சில ஊடகங்கள் வந்த வெளியிட்ட கருத்து கணிப்புல எல்லாம் பாஜக 13%, 15%. ஸ்பெசிஃபிக்காக எந்த ஊடகம் யாருன்னு அதாவது ஊடகங்கள் வந்து
ஒரு ரொம்ப தெளிவாகவும் இல்லை நம்ம கரெக்டாக அந்த நியூஸை கொடுக்கறதா இருக்கிறோன்னா அந்த சாம்பிளிங்கோட டீட்டெயில்ஸையும் மற்ற விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக நம்ம குறிப்பிட்டு போகணும். பர்சன்டேஜ் ஆஃப் சாம்பிளிங் எரர்ஸ் நடந்துச்சு, அதனால் அது அப்படி மாறுச்சு, இல்லைன்னா நாங்கள் கொடுத்தது தான் 100% கரெக்டாக இருந்ததுன்னு பின்னால் வர ரிசல்ட்டுக்கு ஏற்ப பேசுறது, இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதுலேயும் இப்போது இந்த ஒப்பீனியன் போலுங்கிறது வந்து உங்களுக்கு ஃபேக்சுவலாக கொடுக்கல. இப்போ சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் பேசுகிறாரு சில விஷயங்கள் பிரதமருக்காக, அதுவே அது வந்து அவர் ஏதோ ஒரு ஃபோக்கஸில் ஒரு சில விஷயங்களை டைரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சி மாதிரி தானே இருக்குது. இன்னொன்று கூட சொன்னாங்க, இன்னொரு தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி ஏற்படுத்தலாமான்ற முயற்சியில் தமிழகத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காருன்னு இருக்குது. சார், அதிமுகவே 30ன்னா நீங்கள் பாரதிய ஜனதா 13, 18 வந்துட்டா அவங்க 2 பேருக்குமே அது தெரியாதா நம்ம சேர்ந்துருவோன்ட்டு? அதை சொல்ல தான் விரும்புகிறாங்களா அந்த கருத்து கணிப்பு? சேர்ந்து போட்டிக்கிட்டால் நம்ம 40 மோடிக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னு முயற்சி எடுக்க மாட்டாங்களா? ஓகே, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். மக்கள் தானே தீர்மானிக்கக்கூடிய சக்தியை பெற்றவர்கள். அதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், இவங்களோட கூட்டணி வருவாங்க, இது ப்ரூவன் ரெக்கார்டுக்கும் ப்ரூவ் பண்ணாத ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்க்கும் முன்னால் நடக்கிற ஒரு காம்படிஷனாக தான் இப்போதைக்கு சோஃபார் இருக்குது. ஆனால் அவங்க நாங்கள் வந்துருவோன்ற அளவுக்கு கிளைம் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட நல்ல கூட்டணியோ இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு எவ்வளோன்றதையும் இதுவரையிலும் நிரூபிக்கல. கூட்டணி பலம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியை அவங்க இழந்திருக்காங்க, அது மட்டும் உண்மை. ஓகே, இன்னொரு இடத்துல கூட்டணி உடையாமல் உறுதியாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போயிருந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.